மேச ராசியில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கிறாங்க. 5க்குரிய சூரியன் இருக்கார். 14/4 சித்திரை மாதம் வர அது வரையும் இங்கே இருக்காரு, மீனத்தில் இருக்காரு. ஆனால் 14/4 ஒரு வாரம் தானே, 10 நாளில் எங்கே வந்துடுறாரு, உச்சம் பெற்றிருக்காரு. 5க்குரியவன் மேசத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ அங்கே யார் இருக்கிறார், குரு வேறு இருக்காரு. அப்போ குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்காங்க. அப்போ இந்த ராசிக்காரவங்க, மேச ராசிக்காரவங்களுக்கு ராசிநாதனும் ஓரளவுக்கு நல்லா இருக்காரு, உச்சம் பெற்றிருந்து இப்போ அடுத்த கும்பத்தில் இருக்காரு. என்ன, சனி செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. சனி செவ்வாய் சேர்ந்துருக்காங்க மேசராசி நேயர்களுக்கு. முதல்ல போன மாதம் தனித்திருந்தார் செவ்வாய் மகரத்தில். இப்போ வந்து கும்பத்தில் சேர்ந்து சனி செவ்வாயும் சேர்ந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில். பொதுவாக கும்பராசி நேயர்களும் மேசராசி விருச்சக ராசி நேயர்களும் ஈவன்ட்டு தனிசு மீனராசி நேயர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஏப்ரலில். அப்போ மேசராசிக்கு சொல்லுவாங்க, ரோஜாக்கள் மிக அழகாக பூக்கின்றன, ஆனால் அவை தாமரையாக முயற்சிக்கிறது இல்லை. தாமரைகள் மிக அழகாக பூக்கின்றன, அவை மற்ற மலர்களை பற்றி அது கேட்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் இவங்க மேசராசி, அவங்க வேலை, அவங்க திறமை, அவங்க வலிமை, அவங்க ஆற்றல் போயிட்டே இருப்பாங்க. தர்மம், நியாயம் எல்லாத்துலேயும் வின்னராக இருப்பாங்க. ஏன்னா மேசம், நெருப்பு, ஷரம் போயிட்டே இருப்பாங்க. சரம் போகுது பார்த்தீங்களா. எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லவர்கள். எந்த முயற்சியில் கொஞ்சம் கூட அவசர மாட்டாங்க. விடாமுயற்சியும் எல்லா தடையும் நீக்கும். உங்களது மன உறுதியும் விடாமுயற்சியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய முதல் ஆணிவேர். அது யாருக்கு, மேசராசிக்கு. அப்போ மேசராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 14 வரையும், தமிழ் வருஷ பிறப்பு வரையும் கொஞ்சம் கவனம். அடுத்து உங்கள் ராசிக்கு குருவும் சூரியனும் வந்துடுறாங்க. 5க்குரியவர் உச்சம் பெற்றார் உங்கள் ராசியில். அப்போ உங்கள் ராசியில் உச்சம் பெறும்போது உங்களுக்கு எல்லா வகையிலையும் பட்டங்கள், பதவிகள், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாடு, திருமணம், புத்திரபாக்கியம், தொழில் விருத்தி, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், ஆக்கப்பூர்வமான தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த குரு பயிற்சி, அந்த குரு வருஷ 14/4/2024 தமிழ் வருஷ பிறப்பு அந்த புத்தாண்டில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சூரியன் அப்போ தான் உச்சத்துக்கு வர்றாரு. உங்கள் ராசிக்கு உச்சத்துக்கு வரும்போது அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கொடுப்பார். அதுக்கும் பூர்வ புண்ணியாதிபதி உச்சத்துக்கு வர்றாரு. காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணியாதிபதி உச்சத்துக்கு வர்றாரு. பார்த்தீங்களா. ஆக மேசராசி நேயர்கள் உங்களுக்கு 12ல் அதே சுக்கிரன் ராகு இருக்காங்க. சனி செவ்வாய், அந்த சனி செவ்வாய் இருக்கிறதுனால நண்பர்கள், தொழிலில், போக்குவரத்தில், வீட்டில், குடும்பத்தில், கணவன் மனைவி உறவில், நண்பர்கள், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இருந்தால், தொழில் ரொம்ப முக்கியம். தொழிலில் ரொம்ப முக்கியம். ஏன்னா தொழில் கவனமாக பார்க்கணும். உங்கள் ராசிக்கு 10க்கும் 11க்குரியவன். அப்போ 10க்கும் 11க்குரிய இருக்கும்போது தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை. தயவுசெய்து இதை நீங்கள் சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்கள் ஜாதகத்தை, ஜனன ஜாதகத்தை எடுத்துகிட்டு பாருங்கள். நிச்சயமாக அதனுடைய லக்னம், ராசி, வயது எல்லாத்தையும் கணித்து கொண்டு செயலாற்றுங்கள். இந்த மாதம் நிச்சயமாக புது வருஷம் வரையும் கொஞ்சம் மத்தியமும், அதுக்கடுத்து சுபபலம். அதுக்கடுத்து சுபபலன் தான், மாற்று கருத்து இல்லை. மேசராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை. முதல் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடை பண்ணுங்க. பிள்ளையாரை கும்பிட்டு அடுத்து முருகப்பெருமானை நல்லா மானசீகமாக கும்பிடுங்க. குறிப்பிட்ட வல்லக்கோட்டை முருகன், திருப்போரூர் முருகன், வல்லக்கோட்டை, கந்தக்கோட்டம் முருகன், குறிப்பிட்ட அந்த மாதிரி சன்னதியில் உள்ள முருகப்பெருமானை கும்பிடணும். அதே மாதிரி திருவான்மியூரில் சித்தர்கள், பாம்பன் சுவாமிகளுடைய சமாதி சென்று வழிபடுவது சால சிறந்தது.
இப்படியெல்லாம் போனீங்கன்னா முருகனுடைய எல்லாருமே இப்போ என்ன சிறுவாபுரி, முருகன்னா வடபள்ளி, முருகன்னா குன்றத்தூர். அதுக்கு அடுத்தது பாருங்கள், அடுத்த திருத்தலங்கள்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது. பக்கத்திலே போகணும் மட்டும் நினைக்காது, கொஞ்சம் தள்ளி போய் பாருங்கள். அப்படியெல்லாம் போனீங்கன்னா நிச்சயமாக இந்த வருடம் தமிழ் வருடத்திற்கும் ஆங்கில ஏப்ரல் மாதத்துக்கும் கண்டிப்பாக 1/4/2024 உங்களுக்கு ஒரு புத்து உணர்வை கொடுக்கும், புத்து உணர்ச்சியை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும், தூண்டுதலை கொடுக்கும், தடையை நீக்கும். எம்பெருமானியம் பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசம் அதை படிங்க, பாராயணம்.